அல்சரால் ஏற்படுகிற வயிற்றுப்புண்ணு வாய்ப்புண்ணு ஆறுவதற்கும் காசநோய் வராமல் இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கும் இந்த சுக்கிட்டி கீரை ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இதை சுக்கிட்டி கீரை சொல்லுவோம். சில பேர் தக்காளி கீரை, மணத்தக்காளி, மிளகு தக்காளி கீரை சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இது என்ன கீரைன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. கீரையை அறுத்து கழுவி சுத்தம் பண்ணக்கப்புறம் கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காஞ்சதோ கடை உளுந்து வரமிளகா வெங்காயம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுமே கீரையை இறக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். கம்மியான பொருள் தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். மீடியம் ஃப்ளேவில் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரை முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணி இஞ்சிற வரைக்கும் நல்லா சுண்ட விட்டுருங்க. இது கூடவே முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும். எக் லவர்ஸாக இருந்தீங்கன்னா இன்னும் 2-3 முட்டை சேர்த்து கூட போட்டுக்கோங்க. முட்டை போட விருப்பம் இல்லாதவங்க இது ஆப்ஷனல் தான். போடாட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஹெல்த்தியான லைஃபுக்கு வாரத்துக்கு 2 முறை கீரை கட்டாயம் சேர்த்துக்கோங்க. முட்டை போட்டதுனால குழந்தைகளுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.